2025ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல் என்பது சாதாரண தேர்தலை போல இல்லாமல் எதிர்வரும் காலங்களிலே நடைபெற உள்ள அந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு நோக்கி அமைய வேண்டும் என்று எங்களுடைய மைய கருத்துக்கு நோக்கி ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட கிடங்க தமிழ் தேசிய கட்சிகளுக்கு பெருமளவிலே ஆதரவு வழங்கப்பட்டிருந்தன. அதே போல் ஆளுங்கட்சி எதிர்பார்த்ததை போல யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஒரு சபையை கூட கைப்பற்ற முடியாத ஒரு நிலைமை தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல நாங்கள் உருவாக்கிய தமிழ் தேசிய பேரவை அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்ட தமிழ் தேசிய தேர்தலின் பின்னர் சங்கு சின்னத்திலே போட்டியிட்ட என்ன தமிழ் தேசிய கூட்டணி இணைந்து பல சபைகளிலே போட்டியிட்ட பொழுதும் கூட இன்றைக்கு பருத்தித்துறை நகர சபை எங்களுடைய இந்த கூட்டு முயற்சி வெற்றியளித்திருக்கிறது. 7க்கு 4 என்ற வகை 15 பேர் கொண்ட சபை நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இந்த வகையிலே ஒருவர் வெளிநடப்பு செய்தார்கள், 3 வாக்கெடுப்பிலே நடுநிலை வைத்தார்கள். இந்த வகையிலே வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல் அவர்கள் நகர முதல்வராக நகர பிதாவாக தெரிவு செய்யப்பட்டது. அவருடைய தந்தையார் நீண்ட காலம் ஒரு உபதலைவராக நகர சபையிலே கடமையாற்றியவர். ஆகவே அவரை பார்த்திலே நான் டக்ளஸ் போல் வாழ்த்து தெரிவித்த பொழுது உங்களுடைய ஐயா அப்பாவுடைய ஆத்மா மகிழ்ச்சி அடையும் என்ற செய்தியை கூறியிருக்கின்றேன். ஆகவே நேற்றைய தினம் வவுனியாவிலே சகல தமிழ் கட்சிகளும் இணைந்து வவுனியா மாநகர் மேயர் உட்பட மேலும் சில சபைகளை நாங்கள் கைப்பற்றியிருக்கின்றோம். இதே போன்ற ஒற்றுமை தொடர வேண்டும், இனப்பிரச்சனை தீர்வை நோக்கி நகர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பெரு விருப்பம். நன்றி.